அதிமுக பாஜக தாவேகா கூட்டணி உறுதி ஆயிடுச்சுன்னு சொல்லலாமா சார்? அதிமுகவோட தாவேகா கூட்டணி உறுதியாகும், அது அவரோட நீண்டகால எதிர்பார்ப்பு. 16வது நாள் காரியம் முடியணும், அது வரைக்கும் நாங்க பேச மாட்டோம், இப்படி எல்லாம் சொல்றாங்க. இந்த சமயத்துல எப்படி அவங்க கூட்டணி பேசி முடிச்சிருப்பாங்க? எங்க அரசியல் கட்சின்றதுல போய் 16வது நாள் துக்கம்ன்றாங்களே, இந்த மாதிரி உலகத்துல எங்க கேட்டிருக்கீங்க? அதே நிலையில தான் இருக்கிறாரு. என்ன நிலையில இருக்காரு? அதே நிலையில இருக்காருன்னு. இப்ப மறுபடியும் போய் கரூர் மக்களை சந்திச்சு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கெல்லாம் அனுமதி கேட்கிறாரு. என்ன கண்டிஷன்ல போட்டாரு? 1 கிலோமீட்டர்ல யாருமே இருக்கக்கூடாது, காக்காய்கள் எதுவும் பறந்துடக்கூடாது, என்ன கொசு வந்து எதுவும் கடிச்சிடக்கூடாது, அங்க முச்சிடக்கூடாது. நீங்க என்னெல்லாம் ஊடகத்தை வச்சு பரட்ட நினைச்சீங்களோ அவ்வளவு முகத்திரையும் கோர்ட்ல கிழிஞ்சிச்சு. இன்னும் உச்ச நீதிமன்றத்திலையும் கிழியும். அடுத்த மறுபடியும் போடுறாங்க ஆன்டிசிபேட்டரி பில்லுக்கு. ஆன்டிசிபேட்டரி பில் பொறுத்து வந்து பார்க்கத்தான் போறோம் நம்ம. Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், என்ன சார் எடப்பாடி பழனிசாமி தாவேகா கொடியை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிட்டாரு? அது அவருடைய நீண்டகால எதிர்பார்ப்பு. இன்னும் சொல்ல போனா கனவு. அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, மெகா கூட்டணி சொல்லியிருந்தாரு, அப்புறம் பிரம்மாண்டமான ஒரு கட்சினாரு. எல்லாம் விஜய் பார்த்து தான் அவர் சொன்னது. எனவே இப்ப இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை ஒரு சிக்கலுக்கு உள்ளாயிருக்கு. அதனாலதான் இவங்க எல்லாம் டக்குன்னு உள்ள வந்து இறங்கி அது திமுகவுக்கு எதிராக போறது நமக்கு எதிராகவும் போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல தான் என்ன பண்றாங்க, விஜய் எப்படி வளைக்கிறதுன்னு ஒரு பக்கம் பாஜகவும் ஒரு பக்கம் அதிமுகவும் வேலை செஞ்சாங்க. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாமே காரணம் வந்துட்டு தமிழக அரசு தான், தமிழக காவல்துறை தான், செத்து போன மக்கள் தான் சாவத்துக்கே காரணம்னு சொல்லல, மற்றபடி எல்லாத்தையுமே சொன்னாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த கட்சியினருக்கும் வந்துட்டு என்ன தேவைப்படுது அப்படின்னம்னா, கூட்டணி போலாம் அப்படின்னு அந்த கட்சியினருக்கும் தேவைப்படுது, விஜய்க்கும் தேவைப்படுது. எல்லாம் நடக்குது பின்டோர்ல, பேக்டோர் டிப்ளமசின்னு வாங்கின அந்த மாதிரி இவங்களாம் ரகசியமா அந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு தான் இருக்காங்க. அதனால அவர் உற்சாகமா ஏதோ ஒரு கொடியை பார்த்து எடப்பாடி பழனிசாமி வந்து சந்தோஷப்படுறாரு, இதான் பிள்ளையார் சொல்லின்றாரு அப்படிலாம் இல்ல. பின்னாடி நடக்குது, எல்லாமே பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்குது. விஜய்க்கு என்னன்னா பாஜகவோட போறதை விட அதிமுகவோட போறது நல்லது. ஆனா அதிமுகவுக்கு என்னன்னா பிஜேபி கழட்டி விட முடியாது, பிஜேபி விட்டு விட மாட்டாங்க. அதனால அதிமுகவோட இவர் வந்துட்டாரு அப்படின்னா பிஜேபி பாட்டுக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம 2 பேரும் அலையன்ஸ் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலையன்ஸ் வரும் அப்படின்றது என்னோட எதிர்பார்ப்பு. அதான் நடந்துட்டு இருக்கு. இதன் அடிப்படையில தான் தாவேகா தொண்டர்களே அதிமுக கூட்டணியை விரும்புறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஆமா ஆமா, அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்துட்ட உடனே அந்த தொண்டர்களே எப்படி நினைக்கிறாங்கன்னா விஜயை விட அதிகமா நினைக்கிறாங்க. இப்ப சேஃப்டி வேணும் நம்மளுக்கு ஒரு எதிர்கட்சியினுடைய துணை வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும். தனிச்சு நின்று ஒன்றுமில்லாத போய் இன்னும் சிக்கல்ல மாட்டிக்கிறத விட நம்ம தலைவரை நம்ம காப்பாத்துவோம், அதனால இது நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடியை பிடிச்சிடுறாங்க. அதான் அந்த பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுங்கிற விஷயமும் அப்படிதான். பிள்ளையார் சொல்லி போட்ட போது அவர் சொல்ல ஒரே ஒரு கொடி தான் இருந்துச்சு. இப்பதான் ஒரு 10-15 கோடி வந்துருச்சுல்ல. அப்போ இவங்க சொல்றாங்களே சார், நாங்க ரொம்ப பெரிய துக்கத்துல இருக்கிறோம், 16வது நாள் காரியம் முடியணும், அது வரைக்கும் நாங்க பேச மாட்டோம், இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த சமயத்துல எப்படி அவங்க கூட்டணி பேசி முடிச்சிருப்பாங்க? அதெல்லாம் சும்மாங்க. அவங்களுக்கு துக்கமாது அந்த அளவிற்கு இவர்களுக்கு அந்த மக்கள் மீது அக்கறை இருந்ததுன்னா அந்த இடத்தை விட்டு அவங்க போயிருக்க மாட்டாங்களே. அந்த மக்கள் மீது ஒரு அக்கறை எங்க குடும்பத்துல ஒரு இழவு அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு. அது அர்ஜுனா சொல்றாரு. அப்ப எப்படி நீங்க விலகுவீங்க? உங்க குடும்பத்துல ஒண்ணு ஏற்பட்டுச்சுன்னா நீங்க பாட்டு ஃபிளைட்டை பிடிச்சிக்கிட்டு போயிடுவீங்களா? அப்புறம் 3 நாள் கழிச்சு வந்து பேசுவீங்களா? நடிக்கிற ஆரம்பிச்சுட்டாங்க. இனி அவங்க செய்யறது எல்லாமே நடிப்பா தான் இருக்கும். கோர்ட்ல ஒரு நடிப்பு, ஊடகங்களுக்கு முன்னாடி ஒரு நடிப்பு, ஏர்போர்ட்ல ஒரு நடிப்பு, இன்னும் கூட இருக்குது நிறைய. அந்த சினிமா டச் வந்துட்டு இன்னும் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டே போவாங்க. நீங்க உள்ளபடியே அந்த மக்கள் மீது அக்கறை இருந்ததுன்னா நீங்க அங்கேயே இருந்து பார்த்துட்டு வர வேண்டியதானே. கேட்டா சொல்றாங்க போலீஸ் தான் எங்களை போக சொல்லிச்சு, போயிட்டு சொல்லிச்சு அந்த இடத்த விட்டு அப்படின்னா. போலீஸ் சொன்னதெல்லாம் நீங்க கடைபிடிச்சிட்டீங்களா? இவ்வளவு கூட்டம் கூடிடுச்சு, தேவையற்ற நெரிசல் ஏற்பட வேணாம், 50 மீட்டர் முன்னாடியே எங்கேயே பேசுங்கன்னு சொன்னது கேட்டீங்களா? நீங்க போலீஸ் 8:45க்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போலீஸ் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அந்த 8:45க்கு வந்தீங்களா நாமக்கலுக்கு? எதை போலீஸ் சொல்லி நீங்க கேட்டீங்க? இதுக்குன்னு வந்துட்டோம்னா போலீஸ் சொல்றதை நாங்க கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப ஜனங்களுக்கு இதெல்லாம் யோசிக்க தெரியாதுன்னு தான் அர்த்தம். அப்ப இவங்க எல்லாம் பாருங்க எப்படியாப்பட்டவங்க, அடுத்தவங்களை முட்டாளாக பாக்குறாங்க. இதெல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்துட்டு ஈடேறாது. இந்த எண்ணங்கள்லாம் என்ன நடந்துச்சுன்றத மக்கள் பார்த்துட்டாங்க. சரி, உங்களை தான் போக சொன்னாங்க, எல்லாரும் போயிட்டு அப்ஸ்கண்ட் ஆயிடுங்க அப்படின்னு போலீஸ் சொல்லிச்சா? மாவட்ட செயலர் வேணாம், அவரு வேண்டாம், சிடிஆர் நிர்மல்குமார் வேண்டாம், புஷி ஆனந்த் வேண்டாம், எல்லாரும் போயிட்டு அப்ஸ்கண்ட் ஆயிடுங்க அது போலீஸ் சொல்லிச்சா? என்னங்க அது? அப்படின்னா நீங்க கேட்க வேண்டியதானே, எங்களை அந்த இடத்த விட்டு போக சொன்னதே போலீஸ் தான், அப்புறம் எதுக்கு முன்ஜாமீன், எதுக்கு ஜாமீன், நாங்க பாட்டுக்கு ஃபேஸ் பண்றோம் அப்படி சொல்ல வேண்டியதானே. பொய், கட்டஞ்செடுத்த பொய். நம்ம கிட்ட மைக்கு நீட்டுறாங்க, இதுக்கு மேலே நம்ம சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு.
இப்படிதான் நினைச்சு ஒருத்தர் அழிஞ்சாரு. அவர் பேர் அண்ணாமலைன்னு பேரு. இப்ப அடுத்த ஆள் இவர் வந்திருக்கிறாரு. இவ்வளவுதான். ஆனா நாங்க ரொம்ப கிரைசிஸ்டா இருக்கிறோம், ரொம்ப வழியில இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களா சார்? தெரியுது. அதனால தான் புது ஆயுத பூஜை கும்பிட்டாங்க. ஒரு வண்டிக்கு 2 வண்டிக்கு ஆயுத பூஜை கும்பிட்டது. இவர் வந்துட்டு போனது. இப்ப இவர் போனார்ல டெல்லிக்கு, அந்த டேராடூனுக்கு போறாரு. எதுக்கு போனாரு? துக்கம் கொண்டாடவா? உங்க வேலையை நீங்க பாக்குறீங்கல்ல. அப்ப எவ்வளவு அழுத்தம் திருத்தமா நீங்க வந்துட்டு உங்களோட இதுல நான் இன்னைக்கு சொல்றேங்க, விஜய் இதற்காக கவலைப்படுவது உண்மை என்றால், அந்த முதல் மாநாட்டில் 5-6 பேர் செத்தாங்களா, அதுக்கு ஏன் அங்க கவலைப்பட்டாரா? இந்த மாநாட்டில் ஒரு 3 பேர் செத்தாரு, அது கவலைப்பட்டாங்களா? எங்க மயக்கம் போட்டு விழுந்த நாமக்கல்ல 34 பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்களா, அதுக்கு கவலைப்பட்டாரா? எதுக்கு கவலைப்பட்டாங்க அவங்க? நீங்க இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை உண்மைன்னா அதுக்கு ஒரு பிரசிடென்ட் இருக்கணும்ல, இல்லைங்களா? முன்னோடி இருக்கணும்ல, இல்லையே. நீங்க எல்லாருமே காலி பண்ணிட்டு போ அப்படின்ற கூட்டம் தானே நீங்க, இல்லையா? இதே மாதிரி ஸ்டாம்பீடு உங்களுடைய முதல் மாநாட்டில் ஏற்பட இருந்துச்சு. அதானே நான் சொன்னேன். அதனால தான் நீங்க வேகமாக பேசி 6:30 முடிச்சிட்டீங்க அப்படின்றத நான் சொன்னேனா இல்லையா? இதெல்லாம் அவங்க கிட்ட இருந்து, அவங்க வாயிலிருந்து கேட்ட விஷயம் தானே. அப்ப இதுதாங்க இவங்களை பற்றிய உண்மைன்றது இவ்வளவுதான். இதெல்லாம் வந்துட்டு 1 மணி நேரம் ஒரு நாள் ஆர்குமெண்ட்ல கோர்ட்ல வராது, ஆனா மக்கள் மன்றத்துல வரும். எல்லாமே வரும். விஜய் சொல்றது கரெக்ட். எல்லாம் மக்கள் மன்றத்துல இருந்து வெளில வரும். இப்ப எடப்பாடி பழனிசாமி ரொம்ப டெஸ்பரேட்டா, ரொம்ப ஆர்வமா இருக்கிற மாதிரி தெரியுது சார். தாவக்கவை எப்படியாவது கூட்டணி. இப்போ அதிமுக பாஜக கூட்டணியால திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாது. அவ்வளவு ஸ்ட்ரென்த் இல்லை. அதனால அவங்களுக்கு இன்னொரு கட்சி தேவை. அந்த பெரிய கட்சி எது அப்படின்னா தாவேகா தான். தாவேகாவை ஒரு 10% வரைக்கும் ஓட்டுக்கு நம்புறாங்க. பிஜேபியும் சரி, அதிமுகவும் சரி. அது வந்துருச்சு அப்படின்னம்னா, அமித்ஷா சொல்ற கணக்கு எடுத்துக்கங்க, 20, 18, 38, இன்னொரு 10, 48 வந்துச்சு. அதுக்கப்புறம் இவிஎம் இருக்குது, தேர்தல் ஆணையம் இருக்குது, எவ்வளோ இருக்க, முடிச்சிடலாம் தமிழ்நாட்டு கதையை. அதனாலதான் இந்த அளவுக்கு இறங்கி வந்து விஜயை சப்போர்ட் பண்ணது பிஜேபி. இந்த அளவுக்கு முதல் நாள் என்ன சொன்னாரு, வந்துட்டு பார்த்துட்டு போய் மறுநாள், அது ஞாயிற்றுக்கிழமை அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கணும்னு சொன்னாரு. விஜய் நேரத்தோட அந்த இடத்துக்கு வந்திருக்கணும் சொன்னாரா இல்லையா எடப்பாடி? அடுத்த நாள் என்ன சொன்னாரு, இது அவனத்துக்கு காரணம் போலீஸும் அரசு சொன்னாரா இல்லையா? இந்த பல்ட்டி பின்னாடி எது இருக்குது? ஆசை, அவ்வளவுதான். இதுல எடப்பாடி என்னன்னா, அவர் எப்பொழுதுமே வந்துட்டு சாதக சிந்தனையாளர். அவர் தனக்கு எது வரும் அப்படின்றத அவர் பார்ப்பாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இது எவ்வளவு பெரிய நட்டம். ஆனா வேற வழி இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஆத்துலயோ குளத்துலயோ குதிச்சு தலைமுடிக்கி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு பாக்குறாரு. அதனால அவர் சைலண்டா இருந்துகிட்டு இந்த நெகோசியேஷன் எல்லாம் பண்ண விட்டுறாரு. அதுல அவர் எடப்பாடி குஷி ஆயிட்டார். அப்பா வந்துச்சு. கடைசியில எவ்வளவு காலமா இந்த படம் விடுமான்னு எதிர்பார்த்தோம், விழுந்துருச்சுரா அப்படின்னு அவர் குதிக்கிறார். வேற ஒண்ணும் இல்லை. அப்ப கிட்டத்தட்ட அதிமுக பாஜக தாவேகா கூட்டணி உறுதி ஆயிடுச்சுன்னு சொல்லலாமா சார்? அதிமுகவோட தாவேகா கூட்டணி உறுதியாகும். பிள்ளையார் சொல்லி இவர் போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு தொலைக்காட்சியில் இருந்து நான் சொல்லிட்டே வந்தேன், இது கிறிஸ்துமஸ் நியூஸ் அப்படின்னு. ரைட்டுங்களா? அதான் நடக்கும். எப்படி பிஜேபி கொள்கை எதிரியாச்சு? ரொம்ப சிம்பிள். கடைசியில் இவங்க என்ன சொல்லுவாங்க, கவுப்பாங்கன்னா, திமுகவை அகற்ற வேண்டும், அதான் மக்களுடைய விருப்பம். அதை அகற்றுவதற்காக கொள்கை தளர்த்தி கொள்ளலாம், கூட்டணிக்கு ஒன்றும் கொள்கை தேவையில்லையே. இதோ இருக்கு ஃபார்முலா வச்சிருக்காருல்ல, யார்? எடப்பாடி ஃபார்முலா தான். கூட்டணி என்பது கொள்கை அளவில் இல்லை, ஒரு காமன், ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா சேருவாங்க. அதான் நான் சொல்றேன், கிறிஸ்துமஸ் பார்ட்டி. ஆனா இந்த கடைசியில கரூர்ல அவர் பேசும்போது கூட அதிமுக பாஜக கூட்டணி எல்லாம் ஒண்ணுக்கு ஆகாத கூட்டணி, பாஜக தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சுன்னு அவர் பேசினாரு. அப்படிதானே சொன்னாரு. அப்புறம் வந்துட்டு கரூர்ல எல்லாம் நடந்துக்கிட்டு முடிஞ்சிட்டு 3 நாளைக்கு அப்புறம் முதல்வர்களே அப்படின்னு பேசும்போது என்ன சொன்னாரு, நண்பர்களுக்கெல்லாம் நன்றின்றார்ல. யாருங்க நண்பர்கள்? எனக்கு ஆதரவாக பேசியவர்கள். உங்களுக்கு ஆதரவாக பேசுறது பிஜேபியும் ஏடிஎம்கேவும் தான். நண்பர்கள்னு சொன்னல. அப்போ கொள்கை எதிரிலேருந்து எங்க இறங்கி வந்திருக்கிறாரு? நண்பர்கள்னு வந்திருக்கிறாரு. இதைத்தான் கவனிக்கணும். ஐயா, ஒருத்தருக்கு அரசியலே தெரியாதுன்னும் போது ஒரு கொள்கை தெளிவு இருக்குமா? நான் நாட்டு மக்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு அரசியலே தெரியாது, கொள்கை தெளிவு எப்படி இருக்கும்? கொள்கை தெளிவு இருக்கிறவனுக்கு அரசியல் தெரியாது எப்படி இருக்கும்? அதான் சீமான் நல்லா கேட்டார்ல, கொள்கை எதிரி வேற, அரசியல் எதிரி வேற எப்படின்னு எனக்கு விளக்கு. அதெல்லாம் விளக்க மாட்டேன். நான் நாகப்பட்டினத்தில் பேசுறத நான் நாமக்கல்ல என்னன்னு கேட்க மாட்டேன். அது அங்கத்தி விட்டு, அது இந்த பரீட்சை வேற, அந்த பரீட்சை வேற அப்படின்னு போறவர் தான் இவர். புரியுதுங்களா? அதனால ஒருத்தன் என்னைக்கு கொள்கை தெளிவு இல்லையோ, அரசியல் தெளிவு இல்லாதவனுக்கு கொள்கை தெளிவு இருக்கவே இருக்காது. அதை மட்டும் எழுதி வச்சு இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுங்க. விஜய் 1 சீட்டோ இல்லை 1/2 சீட்டோ இல்லை 1/4 சீட்டோ எப்படி இது பண்ணாலும் சரி, 1/4 சீட் வேணா அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், அசம்பிளிலாம் அதை ஒர்க் அவுட் ஆகுது. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப புத்திசாலிங்க. நீங்க என்னெல்லாம் ஊடகத்தை வச்சு பரட்ட நினைச்சிங்களோ அவ்வளவு முகத்திரையும் கோர்ட்ல கிழிஞ்சிச்சு, இன்னும் உச்சநீதிமன்றத்திலையும் கிழியும். ஒருத்தர் வந்து பார்க்கத்தான் போறோம் நம்ம. ஆக அதனால மறுபடியும் போடுறாங்க ஆன்டிசிபேட்டரி பில்லுக்கு. ஆன்டிசிபேட்டரி பில் எதுக்கு அப்படின்னா, விசாரணைக்குன்னு போனாங்கன்னா போலீஸுடைய விசாரணையில இவங்க எல்லாத்தையுமே கட்டிடுவாங்க. அப்ப தெரியும் யார் மூலம் அப்படின்ட்டு. இப்ப தன்னை முதலமைச்சர் வேட்பாளர்னு விஜய் மாநாட்டிலே அறிவிச்சிட்டாரு, மதுரை மாநாட்டிலே அறிவிச்சிட்டாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரை ஏத்துக்குவாரா சார்? இதெல்லாம் நடக்குமா ஐயா?
நான் தான் முதல் சந்திப்புலேயே விஜய் கிட்ட சொன்னேன், உங்களை முதல்வர் ஆக்கிறதுக்காக அவர் கட்சி நடத்துறாரு, இல்லை அவரை முதல்வர் ஆக்கிறதுக்கு தான் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்களா? ரெண்டு இல்லைன்னுட்டதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, ஆனால் ரெண்டாவது ஆப்ஷனுக்காக தான் நம்ம ஆட்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. எப்படி அதிமுக ஆதரவுடன் விஜய் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் ஆகுறேன்? ஏங்க இது ஒன்று போறாது அவருக்கு வந்து அரசியல் தெரியாதுன்றதுக்கு. இவருடைய ஆலோசகராக இருக்கிறாரு, அவர் ஒரு எப்படி ஏமாற்றி வச்சிருக்கிறாரு பாருங்க. அதான் இங்கே கவனிக்கணும். ஏமாற்றி வச்சிருக்கிறான். அவங்களோட நெகோஷியேட் பண்ணுறோம், பேசுகிறோம், அவங்க ஒத்துக்கிற மாதிரி இருக்கிறாங்க. 30 சீட்டுக்கு மேலே தரமாட்டேங்கிறாரு அந்த எடப்பாடி பழனிசாமி. இவர் என்ன சொல்கிறாரு? முதல்வர் ஆகணும்ட்டு. முதல்வர் ஆகிறதுக்கு 118 இடங்களை ஜெயிக்கணும். 118 இடங்களை நீங்கள் ஜெயிக்கணும்னா 234 தொகுதியிலே நீங்கள் போட்டியிட்டாகணும். 234 தொகுதியில நீங்கள் போட்டியிடணும்னா உங்களுக்கு கட்சி வலிமையாக இருக்கணும். எதுவுமே கிடையாது. ஆனால் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னா எப்படி? அதனால் விஜய்க்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் தெரியும். நம்ம சீஃப் மினிஸ்டர்லாம் ஆக முடியாதுன்றதான் தெரியும். ஏன்னா அங்கேருந்து வந்த பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லிட்டு போனார், உங்களை ஒரு வலிமையான சக்தியாக நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் 2026. அவ்வளோதான். அதை சாதிச்சாலே பெரிய விஷயம். ஆனால் அதுவே நடக்க போகிறதில்ல. அதுதான் உண்மை. விஜய் நம்பி வந்த தொண்டர்கள், ரசிகர்கள், அந்த மக்கள், அவங்க விஜயோட ஆளுமை எப்படி சார்? சினிமா பார்க்க வந்தது மாதிரி இவருடைய அரசியலுக்கு வந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு டான்ஸ் ஆடிட்டு விஜய் பார்த்தாச்சு, தலைவரை பார்த்தாச்சு, விஜய் அண்ணா பார்த்தாச்சு அப்படின்னு பரப்பிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க உள்ளபடியே அவங்க அரசியல் ஆர்வத்தோடு அவங்க வந்திருந்தாங்கன்னா இந்த ஸ்டாம்பீடெல்லாம் நடத்தி இத்தனை பேர் வந்துட்டு செத்தே இருக்க மாட்டாங்க. அங்கே என்னென்ன நடந்தது அப்படின்றது தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்மணி சொல்கிறாள், அதுலேருந்து தெரியல, என் உடம்புல அவங்க தொடாத இடமே கிடையாது அப்படின்றாங்களே. இதை விட கேவலம் எங்கேயாவது இருக்குதா? நடந்தது தானே இதெல்லாம். அதானே நான் சொல்கிறேன். இப்போ இதை விட என்னங்க வேணும்? இந்த கட்சி மேலேருந்து பணமே தரல, அவன் கீழே இருக்கிறவன் எப்படி தண்ணி ஏற்பாடு பண்ணுவான், சாப்பாடு ஏற்பாடு பண்ணுவான், என்ன பண்ணுவான்? ஸோ எதை பற்றியுமே வந்துட்டு ஒரு கேர் இல்லாத, அக்கறை இல்லாத செய்யக்கூடிய ஒரு மனிதன் தலைவராக கொண்ட கட்சியில் இவரை நம்பி வந்தாங்கன்னு நீங்கள் யாரை சொல்கிறீங்க? அவங்கள நம்பியும் விஜய் இல்லை, விஜயை நம்பியும் இல்லை, ஒன்றா சேர்ந்து ஒரு ஜாலி, அவ்வளோதான். அதான் தாவேக்கா. நான் தற்கூரி கூட்டம் அதெல்லாம் நான் சொல்ல தயாராக இல்லை. அவங்களுடைய நிர்வாகிகள் பலருக்கும் அரசியல் நல்லாவே தெரிஞ்சிருந்ததை நான் அந்த அரசியல் பயிலரங்கத்தில் நான் பார்த்துருக்கிறேன். அதனால் அது கிடையாது. விஜய் தற்கூரி தான். அவருடைய ரசிகர்கள் அவரை ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இப்போ இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட கூட்டணி உறுதியான மாதிரி வெளிப்படையா சொல்றாரு, மக்கள் இருக்கிறாங்க. இன்னும் தலைமை கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல, ஒரு மௌனமாவே இருக்கிறாங்களா சார்? ரொம்ப நாளாவே இருக்கிறாங்களா? 16வது நாள் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 16 நாள் அப்புறம் வந்துட்டு இல்லைங்க, ஏனங்க 16 நாள் முடிஞ்சு போச்சு அப்படின்னா, இல்லைங்க என்ன கசப்பு தர முடியலையே அப்படின்வாங்க. அது என்னன்னு தெரியுமா? இல்லை, தெரியாது. ஜனங்களுக்கு தெரியும், விட்டுருங்க, அது முடியணும் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்கலாம் போனவங்களாம் துக்கத்துக்கு வந்து விசாரிச்சுட்டு போறவங்களாம் இன்னொரு 4-5 நாள் ஆகுங்க அப்படின்வாங்க. அப்புறம் ஏங்க விஜய் பேசுறதுல இன்னும் அவர் அப்செட் ஆகி அதுலேருந்து எழுந்திரிக்கவே இல்லைங்க, அதே நிலையில தான் இருக்கிறாரு. என்ன நிலையில் இருக்காரு? அதே நிலையில் இருக்காருன்னுவாங்க. எங்க அரசியல் கட்சின்றதுல போய் 16வது நாள் துக்கம்ன்றாங்களே, இந்த மாதிரி உலகத்தில் எங்கேயாவது கேட்டிருக்கீங்க? இருக்கிற அரசியல்வாதியோட அடேங்கப்பா இப்படிலாம் கூட சொல்ல முடியுமாடா? அதை ஒரிஜினா உள்ளபடியே அறிவாளி தான்டா. 16 நாள் ஏன்டா பேசுறேன்னா 16 நாள் துக்கம் கடைபிடிக்கிறேன்னு சொன்னா பாரு. கட்சி கொடிய அரை கம்பத்துல பறக்க விட்டானாங்க. அவங்க ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க, அது வேற போட்டோ வெளியாகுது. ஏங்க துக்கம் கொண்டாடும் போது இதெல்லாம் கூட துக்கம் அனுஷ்டிக்கிறாங்களா, கொண்டாடுறீங்களா நீங்க? அதான் நடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. நடிப்புன்றது வேற, அது ஒரு ஸ்டுடியோக்குள்ள எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் எடிட்டிங்லாம் உண்டு. அரசியல்ல எங்க உட்காந்து நீங்க எடிட் பண்ணுவீங்க? எதுவும் பண்ண முடியாது, மாட்டிக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்போ மறுபடியும் போய் கரூர் மக்களை சந்திச்சு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கெல்லாம் அனுமதி கேட்கிறாரு, வீடியோ கால் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? என்ன கண்டிஷன்லாம் போட்டாரு? ஒரு 5 விதமான கண்டிஷன்ஸ் போட்டிருக்கிறாரு. சும்மா அந்த கண்டிஷன்லாம் சொல்லுங்களேன். அது வந்து பிரதமருக்கே அப்படி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குமான்னு தெரியாது. ஏன் அந்த கண்டிஷனை போடுறாரு? மறுபடியும் அந்த மாதிரி ஒரு கிலோமீட்டர்ல யாருமே இருக்கக்கூடாது, காக்காய்கள் எதுவும் பறந்துடக்கூடாது, என்னை கொசு வந்து எதுவும் கடிச்சிடக்கூடாது, அங்கே முச்சிடக்கூடாது, இப்படிலாம் ஏன் அவர் சொல்றாரு? யாருமே இருக்கக்கூடாதுன்னா அவ்வளோ தூரம் பயப்படுறாரு. அன்னைக்கு ஓடணும் இந்த வந்துருக்கிறான் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனு கிளம்புனா அப்படின்னோம்னா கதை கந்தலாயிடும். இது ஒன்று. இவங்க போடுற கண்டிஷனை எந்த போலீஸும் ஒத்துக்காது, நல்லா தெரியும். இதையே காரணம் காட்டி கரூருக்கு போகிறத தவிர்த்துடலாம். 41-20 லட்சம் எவ்வளோ ஆச்சு? ஒரு 8 கோடி சேவை ஆகிடும்ல. யார் மேலே பழைய தூக்கி போடலாம்? ஸ்டாலின் மேலே. மிஸ்டர் சிஎம்ல அவர் மேலே பழிய போட்டுடலாம். நான் வரேன்னு தானே சொன்னேன். போலீஸ் தான் எனக்கு பர்மிஷன் கொடுக்கல. எது? 1 கிலோமீட்டர் யாருமே இருக்கக்கூடாது, ட்ரோன்லாம் பறக்கக்கூடாது. அதெல்லாம் என்னங்க கதை? அதெல்லாம் மறுபடியும் கூட்ட நெரிசல் வந்துடும், இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. கூட்ட நெரிசல் வர அதோட நிறுத்திக்க. கூட்ட நெரிசல் வரக்கூடாது. எல்லாரையும் எடுத்து ஒரு இடத்துல உட்காருது, நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிறோம், எங்களுடைய கட்சி வலிமையான கட்சி, நாங்களே பார்த்துக்கிறோம், போலீஸ் எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு தந்தால் போதும் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள்?
அப்போ எதுக்கு அப்படின்னா பயப்படுறாரு. இன்னொன்று சாக்கு போக்கு சொல்கிறதுக்கு. அவங்க நல்லா திங்க் பண்ணுறாங்க. அவங்க அந்த அந்த 5-6 பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு நான் சொல்ல வரேன், பிரமாதமான கிரிமினல்கள் ஐயா. நீங்கள் கிரிமினல் மைண்டுன்றாங்களே, அது நல்லா இருக்குது உங்கள்கிட்ட. எப்படி போடுறீங்க பாருங்கள். ஒரு பக்கம் விஜயனுடைய பயம், அதை கவர் பண்ணணும். இன்னொரு பக்கம் அந்த இடத்துக்கு போய் துண்டு தரக்கூடாது, அதுக்கு ஒரு வழி தட்டணும். ரெண்டுத்துக்கும் வழி தட்டாங்க. நான் டிஜிபியாக இருந்தானே சொல்லுவேன், நீங்கள் சொல்கிற மாதிரி ஜனங்கள்லாம் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் எப்போதுமே இருப்பாங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் எப்போதுமே உங்களுடைய ஆட்கள் உங்களுக்கு யாருக்காவது உதவணும்னா எல்லாரையும் தூக்கி பனையூரில் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் விருந்து வைப்பீங்க இல்லையா, அதே மாதிரி எல்லாரும் கூப்பிட்டுக்கோங்க. ஒரு லைனில் ரிப்ளை முடிஞ்சு போச்சா பனையூரில் வச்சு. ஏன்னா 8 கோடி கொடுத்தாகணும், அங்கே தான் வந்து துக்கம் கொண்டாடணுன்றது இல்லை. நீ உன் வீட்டில் கூப்பிட்டு துக்கம் கொண்டாடிக்க, புரியுதா? தயிர் சாதம் மோர் சாதம் போட்டு முடிச்சுட்டு, ஆனால் ஆளுக்கு 20 லட்சம் மறந்துடாத, காரியத்தில் கண்ணா இருக்கணும், தாண்டவ கோனே அப்படின்னு சொல்லிடணும். ஏன்னா போலீஸு கொடுக்க வேண்டிய ராணுவ பாதுகாப்பு எந்த அவசியமும் இல்லை. எல்லாரையும் மொத்தம் எத்தனை குடும்பம்? 41 குடும்பம். 41 குடும்பத்தில் குடும்பத்துக்கு 3 பேர்னாச்சு, ஒரு 120 பேர். அதெல்லாம் சாதாரண விஷயம். அங்கே ஒரு பெரிய ஹால் இருக்குது, பாடலையை போட்டுற வேண்டியதான், சோறு முடிச்சிட வேண்டியதுதான், ஒருத்தருக்கு 20 லட்சத்துக்கு செக்கை கொடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சுலபமாக முடிஞ்சு போச்சு இல்லை? நான் டிஜிபியாக இருந்தால் நான் இப்படி தான் பண்ணுவேன். கேட்க முடியாதுல்ல. அது எப்படி? நான் அவங்கள போய்ட்டு அங்கே தான் விசாரிப்பேன், அங்கே தான் துக்கம், இங்கே துக்கம் கொண்டாடுறா. இப்போ 16 நாள் இங்கே தானே துக்கம் அனுப்பிச்சிச்சிங்க, அதே மாதிரி இங்கே துக்கம் கொண்டாடு. சரியா போச்சு இல்லை? அவங்கள கூப்பிடணும், ஆறுதல் சொல்லணும், அவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் தரணும். அவ்வளோதானே உன்னுடைய நோக்கம். நான் உங்கள் வீட்டிலே செஞ்சுடுவேன். நல்லா இல்லை? நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.